க்ரீட்டிங்ஸ் டு ஆல். எனக்கு சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு 2 பையன். அவங்க 2 பேரும் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நான் பெரிய கண்ணாடி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளை எடுத்துகிட்டு வந்து அதை கார் மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். திடீர்னு பார்த்தா அதை போட்டு உடச்சிட்டாங்க, அந்த கண்ணாடி உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, செல்ஃபோனை உடச்சிட்டாங்க, அதை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி நம்ம கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம பேரண்டிங் வந்து ஒரு ஆர்ட்டு தான். உண்மையிலேயே நம்ம வந்து எப்படி மேரேஜ் ஆன பிறகு குழந்தைங்க நம்ம பெற்றுக்குறோம், ஆனால் அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கலை நம்ம தெரியாமலே தான் வளர்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லார்ட்டையும் இந்த கொஷினை கேட்டால், உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்களா? அது பெண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக உங்கள் குழந்தைய வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நல்லா தாங்க வளர்த்தேன், ஆனால் அது எப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒரு ஆன்சர் வருமே. இல்லை பர்ஃபெக்ட் அவங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்க, எதெல்லாம் கேட்குறாங்க, என்ன என்விரான்மெண்ட்டில் வளர்கிறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட சிஸ்டம், அவங்க பிரெயினில் வந்து ஒரு சாஃப்ட்வேரே டவுன்லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. சரி, இப்படியெல்லாம் போட்டு உடைக்கிறாங்கள குழந்தைங்க, அவங்கள வந்து அடிக்கலாமா? இல்லை. அப்போ அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து ஒரு பெரிய காராக இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம பாராட்டணும். ஆனால் நம்ம நியூட்ரலாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையுமே உடைக்கக்கூடாது, தொடக்கூடாது, கீழே விழக்கூடாது, பண்ணக்கூடாது. நோவே எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, எஸ்ஸும் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நியூட்ரலாக இருந்து அவங்க செய்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ரோல் மாடலாக இருக்க முடியாது. பிகாஸ் வி மேட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, அம்மா கிடையாது, பர்ஃபெக்டான அப்பா கிடையாது, பர்ஃபெக்டான ஹியூமன் பீயும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அதுக்காக அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நடிக்கவும் முடியாது. குழந்தைங்கள்ட்ட நம்ம இம்பர்ஃபெக்ஷனை காமிக்காமல் அப்படியே நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடிக்கவும் முடியாது. இயல்பாக தான் இருக்க முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்குறதுக்கும் நம்ம நிறைய முயற்சி பண்ணணும். சிந்தித்து செயலாற்றுவோம். தேங்க்யூ.